பசும்பொன் தேவர்னு எடுத்திங்கன்னா ஜாதி அடிப்படையில் பார்க்குறத விட அவருடைய ஆன்மீக பங்களிப்பு மிக பெருசு, ரொம்ப பெருசு. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு அவர் பண்ண சேவைகள்லாம் மிக மிக பெருசு. அதெல்லாம் இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் வந்து கொஞ்சம் பட்டியலினத்தை சேர்ந்தவங்களுக்கு அவர் எவ்வளோ பண்ணியிருக்கார். அவர் தான் உள்ளே கூட்டிகிட்டு போனார். கூட்டு போன ஆலய பிரவேசத்தில் அவர் ஒரு முக்கியமான ஆள். ஆலய பிரவேசத்தில் அதெல்லாம் பண்ணார். ஆனால் காங்கிரஸ் ஆட்சி வந்தபோது அவர் ஒரு குற்றவாளி ஆக்கி பட்டியலினத்தவங்களுக்கும் தேவர் இனத்துக்கும் மத்தியில் ஒரு பெரிய கலவரத்தை உண்டாக்கி முதுகுளத்தூர் கலவரம். பட்டியலினமும் தேவர் இனமும் ஒன்றா அடிச்சுக்கிட்டு நூற்றுக்கணக்கான பேர் இறந்து போனாங்க. அப்போ வந்து தேவரை அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டாங்க காங்கிரஸ் ஆட்சி காலத்தில். அது ஒரு இன்னொரு பெரிய ஜாதி அதை பண்ணிச்சு, அதை சொல்லக்கூடாது. இன்னொரு பெரிய ஜாதி கலவரம் அப்படின்றது அந்த காலம் ஜாதிக்கா முதுகுளத்தூர் கலவரங்கிறதே ஜாதி கலவரம். ஜாதி கலவரம் தான் இன்றைக்கி வந்து அது அப்படியே இருக்குது. அந்த பகை இன்றைக்கும் இருக்குது. அன்றைக்கி அந்த முதுகுளத்தூர் கலவரம் வந்து இன்றைக்கும் இருக்குது. அதனால தான் பட்டியலினத்தை சேர்ந்தவங்களுக்கு போராடின இம்மானுவேலுக்கும் நம்ம வந்து அந்த சமாதிக்கும் போய் அஞ்சலி செலுத்துகிறாங்க. அந்த பக்கம் போய் தேவருக்கு அஞ்சலி. இதை செலுத்தலைன்னா அந்த 3 மாவட்டத்தில் நீங்கள் அடிபட்டுருவீங்க.